நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு பீஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பேக் சைடு வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுக்கிற அளவு வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ண போகிறோம். இப்படியே பேக் சைடு பீஸை வந்து ரெண்டாக மடித்து போட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு வச்சு விட்டுருப்போம், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். நேர் திருப்பியாச்சு. நேர் திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே கொக்கி உள்ள பக்கத்தை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கு வந்து இங்கே ரெடி அளவில் இருந்தால் நம்ம மார்க் பண்ணணும். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொக்கி பட்டி வைக்க கரெக்டாக இருக்கும். இது வந்து டாட்டுக்காக. அந்த டாட் மார்க் பண்ணிலிருந்து கொஞ்சம் கீழே தள்ளி வச்சு தான் நம்ம பட்டி மார்க் பண்ணோம். அதுவும் இதே மாதிரி ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. அடுத்து வந்து ஃபஸ்ட் டாட் வந்து மார்க் பண்ணோம். இந்த மாதிரி லைட்டாக துணி இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்துறாதீங்க, கீழே இறங்கிடும். இது வந்து ஜாயிண்ட்டுக்காக. அவ்வளோதான், எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ 3 அளவையும் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம். இது இந்த மாதிரி. அடுத்து வந்து கழுத்து வந்து ரெடி அளவு தான் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டிச்சிங்க்கான அளவு வந்து 2வது மார்க்கிங்கு. அவ்வளோதான், எல்லா மார்க்கும் பண்ணியாச்சு. அடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள்.